ஏன் ஏன் இதை கேட்கிறேன்னா, அதிமுக தேசிய கட்சி கூட கூட்டணி கிடையாது. அதிமுகவுக்கு பிரதமர் வேட்பாளர் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலில் போட்டி வெற்றி பெற்றால் முதலமைச்சர் ஆக போறது கிடையாது. எடப்பாடி பழனிசாமி பிரதமர் ஆக போறது கிடையாது. அப்போ எதுக்கு உங்க வாக்குகளை வேஸ்ட் பண்ணணும், வீணாக்கணும்? உங்களுடைய கோபம் திமுக மேல தானே. அப்போ நீங்க மாம்பழத்துக்கு போட்டு உங்க கோபத்தை வெளிப்படுத்துங்க. எல்லாத்துக்கும் மேல நான் அரசு ஊழியர்களுக்கு ஒண்ணு கேட்கிறேன். அரசு ஊழியர்களே, ஆசிரியர்களே, ஒன்னே ஒண்ணு நான் கேட்கிறேன். கடந்த சட்டமன்ற தேர்தலில் வரிஞ்சு கட்டிட்டு திமுக ஓட்டு போட்டீங்க. நீங்கள் அதுவும் ஜாக்டோ ஜியோ என்னென்னமோ அசோசியேஷன் பண்ணாங்க. போய் வரிஞ்சு கட்டிக்கிட்டு பூத்துல குத்துறாங்க அப்படி இப்படி. ஆனா உங்களுக்கு என்ன கிடைச்சது? 3 வருஷத்துல வாக்குறுதி என்ன கொடுத்தாங்க உங்களுக்கு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று ஒரு பொய் வாக்குறுதி கொடுத்தாங்க. இன்னைக்கு 7 மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்தியாவில் 7 மாநிலங்கள் இருக்கு. ஏன் தமிழ்நாடு கொண்டு வர முடியாது? அதனாலதான் நான் உங்களுக்கும் நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஊழியர்களே, என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்தா அடுத்தது தானா திமுக அரசு தோல்வி, இந்த தேர்தலில் திமுக தோல்வி அடைந்தால் அடுத்த ஆண்டு உங்களுக்கு ஜாக்டோ பழைய ஓய்வு திட்டம் முதலமைச்சர் அறிவிச்சுதான். சரிதானே நான் சொல்றது? இந்த தேர்தலில் திமுக தோத்துடுச்சுன்னா என்ன பண்ணுவாரு ஸ்டாலின்? உடனே ஒரு வழி இல்லாம பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிப்பார். அப்போ அறிவிக்கணும் திமுக இந்த தேர்தலில் தோல்வி அடையணும். தோல்வி அடைஞ்சாதான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கேட்டது கிடைக்க இல்ல, அது மறந்துடுங்க. நீங்க இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும். சிந்தித்து ஒரு நல்ல முடிவெடுங்கள். நல்ல வேட்பாளர், நல்ல கூட்டணி. போன இடத்துல எல்லாம் அவ்வளவு வரவேற்பு தம்பி கணேஷ்குமாருக்கு இருக்கிறது. இதை நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன், நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நான் முதல்ல சொல்லிட்டேன், இந்த முடிவு உங்களுடைய இந்த முடிவு உங்களுக்கு விடுதலை. 57 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்க போவது விடுதலை. 47 கிடைச்சது, அது முதல் விடுதலை. 2வது விடுதலை இந்த திமுக அதிமுக அல்லாத ஒரு ஆட்சி வேணுமா வேணாமா? 2வது விடுதலை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால், பெற வேண்டும் என்றால், நமக்கு இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மாம்பழத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நிச்சயமாக அதை நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டும். இந்த மாவட்டத்தில் செய்யார் பகுதியில் மேல்மா ஒரு இடத்துல சிப்காட் தொழிற்சாலை வேண்டும். தொழிற்சாலை வேண்டும், வேலை வாய்ப்பு வேண்டும், அது மாற்று கருத்து கிடையாது. ஆனால் விளை நிலங்களை அழித்து சிப்காட் கொண்டு வருவது என்னால் ஏற்றுக்க முடியாது, ஐயாவால் ஏற்றுக்க முடியாது, பாட்டாங்குச்சி ஏற்றுக்க முடியாது. நீங்க தரிசு நிலம், திருவண்ணாமலை மாவட்டத்தில் எவ்வளவு தரிசு நிலம் இருக்கு, அங்க நீங்க தொழிற்சாலை கொண்டு வாங்க, பெரிய பெரிய தொழிற்சாலை கொண்டு வாங்க. இருக்கிற பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குங்க, மாற்று கருத்து இல்லை. ஆனால் போகம் விளைகின்ற அந்த பூமியை அழிப்பதற்கு உங்களுக்கு எப்படிதான் மனசாட்சி இருக்குன்னு தெரியல. அதெல்லாம் மனசாட்சி உள்ளவர்கள் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. அதற்கு மேல் படி ஒன்று, அதுக்கு மேல ஒரு படி சென்று அமைச்சர் என்ன பண்ணார் தெரியல, விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் அடைத்தார். 7 பேர் விவசாயிகள் போராடுகின்ற விவசாயிகளை குண்டர் சட்டம் என்ன தெரியுமாமா? சாராயம் விற்கிறவன், கள்ளச்சாராயம் விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன், பித்தலாட்டம் பண்றவன், 420 ஏமாத்துறவன், கொலை செய்யறவன், கொள்ளடிக்கிறவன், இவங்க தான் குண்டர் சட்டத்தில் போடுவாங்க. ஆனா அமைச்சர் ஏவாவேலு யார போட்டாரு? யாரு? நமக்கு சோறு போடுகின்ற கடவுள் விவசாயிகள். அப்படிப்பட்ட விவசாயிகளை 7 பேரை குண்டர் சட்டத்தில் போட்ட அமைச்சர் ஏவாவேலுக்கு ஒரு பாடத்தை புகட்ட வேணுமா வேணாமா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.